செய்திக்கு போலாமா ஐயா? சரி, இன்றைய செய்தி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கவலை இது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒன்று, ஆனால் இருந்து கொண்டிருக்கிறது கவலை. இல்லை, கவலைப்படாத மனுஷன் இந்த உலகத்தில் யாராச்சும் பார்க்க முடியுமா? அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களை கவலை, பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு காசு பணம் கொடுக்கணுமேனு கவலை, கணவனுக்கு மனைவி கேள, மனைவிக்கு கணவன் கவலை, இல்லை முதலாளிகளுக்கு தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கணுமேனு கவலை, தொழிலாளிங்க முதலாளி எப்படா கடை திறப்பார் வேலை செய்யலாங்கிற கவலை, அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே கவலை, மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குற கவலை. இல்லையா? இயேசுவுக்கும் ஒரு கவலை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவுக்கே ஒரு கவலையா அப்படிங்கிறீங்களா? பின்ன என் ஜனங்களெல்லாம் சபையை மூடிக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்குறாங்களே, என்னை ஆராதிக்க முடியலன்னு அவருக்கு கவலை இருக்காதா? இந்த உலகத்தில் யாருக்கு கவலை இருக்குதோ இல்லையோ, எனக்கு தெரியும் நம்முடைய இயேசு பிரானுக்கு நிறையா கவலை இருக்கும். அவருடைய கவலையெல்லாம் எதை பற்றி தெரியுமா? உங்களை பற்றியும் என்னை பற்றி தான். என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதனால் கவலைக்கு ஒரு கவலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், 273வது பக்கம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபங்களினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது, கவலை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. மனுஷனுக்கு அவனுடைய நிழல் எப்படி இந்த பூமியில் தெரியுதோ அதுபோல என்னதான் மூடி மறைச்சாலும் மனுஷன் ஏதோ ஒரு வகையில் அவன் கவலைப்படுகிறவனாகத்தான் இருக்கிறான். வேறு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதை தேவனுக்கு தெரியப்படுத்து, அதை தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்க ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் சொல்றாரு, எனக்கு தெரியப்படுத்து. புட் யுவர் அப்ளிகேஷன் டு பி, என்கிட்ட அதை சொல்லு. ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ என் பிரச்சனையை சொல்லிட்டேன். நான் போலீஸோடு சேர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளோடு கூட சேர்ந்து பொதுமக்களுக்கு சமூக சேவை செய்யும் போது சில மனிதர்களுடைய இகழ்ச்சி, பொறாமை, எனக்கு பேர் புகழ் கிடைத்து விடுமோ, என் சபை வளர்ந்து விடுமோ, இதனால அநேகர் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு விடுவார்கள். இப்படியெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில்
சிலர் பேசுறது எனக்கு ஒரு கவலையாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே கவலைப்படுறீல, அதை உடனே தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். உன் பாரத்தை எல்லாம் அவர் மேல வைத்து விடணும். தூக்கி சுமக்க கூடாது தலையில, அப்படியே மனசுல தேக்கி வச்சு கூடாது. விளங்குதா பிரதர்? நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதானே உங்க கவலை, எனக்கு தெரியுது. உங்க கவலை அதானே. அந்த கவலையை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. நீங்க சுமக்காதீங்க. உங்களாலையும் என்னாலையும் ஒன்றும் செய்யவே முடியாது. உங்க கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, அவர் பார்த்துக்குவார். எவ்வளவு நாள் தூக்கி சுமப்பீங்க? எவ்வளவு கவலைய சொல்றாரு? 1008 பிரச்சனைங்க, தலைக்கு மேல பிரச்சனைங்க. உங்க கவலைகளை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு தெரியப்படுது. முதலாவது, first of all you can told to your God. முதலில் உங்களுடைய கடவுளுக்கு தெரியப்படுத்துங்க, இயேசுவுக்கு. பக்கத்தில் போய் சொல்றதுனால சொல்லுங்க, வேண்டாம் சொல்ல. கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, பாஸ்டர்கிட்ட, கரெக்டு. இவங்க கிட்டலாம் சொல்றது, ஒருவேளை உங்க கவலை மாறுமோ மாறாதோ எனக்கு தெரியாது. சொல்லுவாங்களே கொடுமை கொடுமைன்னு சொல்லி கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அது ஏன்க்கா கேட்குற என் கதையை, எனக்கு வந்தது மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுக்கா அப்படின்னு நாம் போய் பக்கத்து வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த மூக்க சிந்தி புருஷன் கதை, மாமியார் கதை, பிள்ளைங்க பண்ணுற கதையெல்லாம் சொல்லுவோம். அந்த அக்கா என்ன செய்யும்? அடப்போமா, இதுனாலும் பரவாயில்ல, என் வீட்டில் நடக்கிற கதையை கேட்டின்னா ஒரு சினிமாவே எடுத்துடலாம். விளக்குதுங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை, போராட்டங்கள், எல்லா சரீரத்திலையும் மனசுலையும் வேதனை, கவலை தான். அதனால உன் கவலைய இன்னொருத்தர் மேலே வச்சின்னா அவங்க கவலைய யார் மேலே வைப்பாங்க? அதில் தான் ஆண்டவர் சொன்னார், உன் கவலையெல்லாம், உன் பாரத்தையெல்லாம் என் மேலே வைத்து விடு. ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுல பாருங்க, ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த தேவனுக்கு தெரியப்படுத்துகிற முறைன்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறோம். எப்படி எழுதணும்? ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதணும். எப்படி எழுதணும்? ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதணும். எப்படி எழுதணும்? ஒரு தொழில் அதிபர், ஒரு முதலாளிக்கு கடிதம் எழுதணும். எப்படி எழுதணும்? ஒரு கம்பெனி மேனேஜருக்கு கடிதம் எழுதணும். ஒரு டீச்சர், ஒரு வாத்தியாருக்கு கடிதம் எழுதணும். எப்படி எழுதணும்? ஒரு போதகருக்கு, ஒரு ஸ்தாபனத்துக்கு, ஒரு டெனாமினேஷனுக்கு கடிதம் எழுதணும். எப்படி எழுதணும்? சும்மா மொட்டையா எனக்கு 10 ரூபா பணம் வேணும் கொடு அப்படின்னு எழுத முடியுமா? அப்படி எழுதக்கூடாது. ஒரு உயர் அதிகாரிக்கு நம்மளுடைய தேவைகளை தெரிவிக்கும் பொழுது நாம் பயன்படுத்துகிற வார்த்தை மிக முக்கியம். அதே மாதிரி தான் கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கணும். டே ஏசு, என்னடா ஏசு? சில பேர் சில மார்க்கத்தில், மதங்களை கடவுளை வாடாபோடான்னு பேசுவாங்க, வாடி போடின்னு பேசுவாங்க. நான் அங்கெல்லாம் நான் போக விரும்பலை, அது அவர்களுடைய உரிமை. ஆனால் நீங்கள் இயேசுவை உங்களுடைய கவலைகளை கேட்க நீங்கள் அவரை அழைக்கணும்னா ரெஸ்பெக்ட் யுவர் காட்.
உங்களுடைய கவலைகளை அவருக்கு தெரியப்படுத்தணுமா, நீங்கள் என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன ரெஸ்பெக்ட்? ரெஸ்பெக்டட் சார், மேடம், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அலுவலகர் காவல்துறை ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, கனத்துக்குரிய நீதிபதி அவர்களுக்கு ஒரு ஹானரபிள் வேர்ட், ஒரு மதிப்புக்குரிய வார்த்தை வருகிறது இல்லையா? அதுபோல கடவுள் உயர்ந்தவர், கடவுள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். இன்னைக்கு மனுஷன் கடவுளை காலண்டர்லையும் பேப்பர்லையும் சினிமாவிலையும் செல்ஃபோன்லையும் பார்க்கறதுனால அவரை மதிக்கிறது கிடையாது. அதனால தான் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எந்த மதமாக இருக்கட்டும், இப்போ ஒரு காலண்டர் இருக்குது, 2020 காலண்டர். அந்த காலண்டரில் ஒரு சாமி படம் இருக்குது, ஏதோ ஒரு மத சாமி. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஜனவரிக்கு அந்த காலண்டரை வாங்கிட்டு வந்து டிசம்பர் வரைக்கும் அந்த காலண்டரில் இருக்கிற சாமி படத்துக்கு பூ வைக்கிறோம். மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, கற்பூரம், இல்லை ஜபமாலை, இல்லை அதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறோம். அந்த வருஷத்துக்குரிய நாளில் அந்த காலண்டரில் இருக்கிற சாமி சாமியாக மதிக்கிறோம். அடுத்த 2021 வரும்போது அந்த காலண்டரை கிழித்து எடுத்து குப்பத்தூரில் வீசிடுறோம். இது கடவுளை அவமதிக்கிற செயல். இதை குறித்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு இந்து சகோதரரிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். படித்தவர், அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கு பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்குது. சரி, நான் அதுக்கெல்லாம் போகலை. நம்ம அடுத்த வீட்டு கதையை நம்ம பேசுவாங்க, என் வீட்டு கதையை நான் பேசுவோம். ரெஸ்பெக்ட் யுவர் காட், ரெஸ்பெக்ட் யுவர் ஓனர், ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர், ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ், ரெஸ்பெக்ட் யுவர் சிஎம், பிஎம் அண்ட் ஆல் ஆஃபீஸர்ஸ். எப்படி தெரியப்படுத்தணுமா? வேதம் சொல்லுது, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். சும்மா மொட்டையா, ஆண்டவரே எனக்கு ஒரு 5000 ரூபா கொடுங்க. ஆண்டவர் என்ன ஃபைனான்ஸ்காரா? வட்டி கொடுறவர் ஆண்டவர்? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. மதிக்க வேண்டாம் கடவுளை. அவர் எங்க கடவுள் யாரு தான் இல்லைன்னா. நிறைய பேர் இந்த பாசரை மதிச்சு கூப்பிட மாட்டாங்க. பேரும் வாயா 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 வாயா. ஐயோ, அன்னைக்கு ஒரு அம்மா என்னை கூப்பிடிச்சு பாருங்க, நொந்து போயிட்டேன். வாயா 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 வாயா. நீ ஐயான்றியா இல்லை என்ன? தப்பு. ரெஸ்பெக்ட் ஷுட் பி மஸ்ட். எப்படி? ஜபம், ஸ்தோத்திரம், வேண்டுதல். நான் கடவுளோடு பேசுகிறேன், என்னுடைய குறைய கடவுளுக்கு தெரியப்படுத்துறேன், என்னுடைய குறைய கவலைய கடவுளுக்கு தெரியப்படுத்துறேன். அப்ப அந்த கடவுளை எப்படி நான் மதிக்கணும்? நாம் ஆராதிக்கிற கடவுள் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் ஜபத்தை கேட்கிறவர், உன் கண்ணீரை கேட்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர். அப்ப உன்னுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது, எப்படி உன்னுடைய உயர் அதிகாரி, ஒரு பிரதமருக்கு, ஒரு நீதிபதிக்கு, ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு மாவட்ட கலெக்டருக்கு, அல்லது ஒரு பிடிஓவுக்கு, ஒரு டீச்சருக்கு, ஒரு விஓ, ஒரு கிராம நிர்வாக அதிகாரி, அவருக்கு ஒரு கடிதம் எழுதும் போது எப்படி மதிப்பான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்களோ, அதே போலதான் உங்க கடவுளுக்கும் நீங்க
அந்த மதிப்புக்கு கொடுக்கணும். அந்த மதிப்புக்கு பேர் தான் ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல். சரி, ஒரு சில வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்த கவலைப்படுறீங்களா? என்ன பண்ண போறோமோ இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். என்ன சாப்பிட போறேன், என்ன ட்ரெஸ் போட போறேன், எங்க படுக்க போறேன், நான் கவலைப்பட வேணாம் நான் சொல்லலை. வேதம் பாருங்க, எல்லாம் கவனிங்க. அந்த கவலையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற விதம் முக்கியம். நம்மளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு உன்னுடைய தேவையை தெரியப்படுத்துகிற விதம் முக்கியம். இல்லைனாக்கா அப்ளிகேஷன் தூக்கி விட்டு வச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஹை அபிஷியல் ஆபீசருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்பொழுது, எஸ்எம்எஸ் அனுப்பும்போது, வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது, மெயில் அனுப்பும்போது ரெஸ்பெக்ட் ஷுட் பி மஸ்ட். நீ கவலை பெரிய கவலை இருக்கலாம். புருஷனை பற்றி, பிள்ளைய பற்றி, நாட்டை பற்றி, வீட்டை பற்றி, சபையை பற்றி, ஒன்றை பற்றி கோடி கணக்கு உனக்கு கவலையாக இருக்கலாம். அது பெருசு கிடையாது. அந்த கவலையை வெளிப்படுத்துகிற பிரசன்டேஷன், ப்ரொனவுன்ஷன் முக்கியம் வார்த்தைக்கு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அதை 33, 31, 33, 34 வசனங்களிலையும் அப்படிதான் சொல்லுது. கவலைப்படாதிருங்கள். சாப்பாடா, ட்ரெஸ்ஸு, தண்ணி, இந்த கவலையெல்லாம் உனக்கு வந்துச்சுன்னா உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதை அவர் கையாளுகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார் ஆண்டவர். என் வாழ்க்கையில் எவ்வளோ கவலை தருமா. என் வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் நிறைய காரியத்துக்காக கவலைப்படுறேன். ஐ எம் த சர்வன்ட் ஆஃப் காட். நான் கடவுளுடைய வேலைக்காரன் தான். என் விசுவாசிகளுக்கும் சரி, மக்களுக்கும் நான் பிரசங்கிக்கிறவன் தான், போதிக்கிறவன் தான். ஆனாலும் எனக்குள்ளேயும் நிறைய கவலை இருக்குது. ஆனால் அந்த கவலையை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த கவலையை என்னிலிருந்து நீக்கி போடுகிறார். சொல்லுகிற விதம், உங்கள் கவலையை ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு இரவு இயேசுவிடத்தில் உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கவலை இருக்குது? என்ன மாதிரியான கவலை இருக்குது? எவ்வளவு நாளாக கவலை இருக்குது? இந்த கவலைகளை எல்லாம் இன்றைக்கு கூட உங்கள் ஆண்டவருடைய சொல்லுங்க. சொல்ல வேண்டிய விதத்தை மாத்திரம் சரியாக பயன்படுத்துங்க, ஆண்டவர் மாற்றுவார். சங்கீதம் 37:4-5 சொல்றது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆமா, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அப்படி பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் யூ கேன் இன்ஃபார்ம் டு யுவர் காட். யார்கிட்ட போய் சொல்லாத.
அவங்க பணக்காரங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் என்னுடைய காரியம் சக்ஸஸ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சமூக சேவைகள் செய்கிறேன். இந்த சமூக சேவைகளுக்கு நிறைய பேர் எனக்கு ஜெபிக்கிறாங்க, உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எனக்கு சொன்னார், உன்னுடைய கூகுள் பே நம்பர் அனுப்புப்பா, உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்புப்பா, நீ நிறைய சமூக சேவை செய்கிற, நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னாரு. 15 நாளாச்சு. சரி கேட்குறாரே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவர் அனுப்பலைங்கிறதுனால நான் வருத்தப்படவும் இல்லை, அவரை குற்றப்படுத்தவும் இல்லை. அனுப்பினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பெயராலே பொதுமக்களுக்கு செய்ய போகிறோம், இல்லை நான் சாப்பிட போகிறேன். ஆனால் நல்லா கவனிக்கணும், அவர் தர்றேன்னு சொன்னார், அவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம தான் நினைக்கிறோங்க. கிடைக்குதோ கிடைக்கலையோ, பிரதர் சிஸ்டர், நான் சொல்லுகிறேன், உன் தேவனுக்கு தெரியப்படுது. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணமா, அதனால கவலையா, ஆண்டவருக்கு தெரியப்படுது. வீடு கட்ட போறீங்களா, தேவையா, ஆண்டவருக்கு தெரியப்படுது. உங்கள் சரீரத்தில் வியாதி பலவீனமா, கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிப்பா, ஆண்டவருக்கு தெரியப்படுது. வீட்டில் சாப்பாடு இல்லையா, பிள்ளைங்களாம் பசி பட்டினியாக கிடக்குறாங்களா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. யாரோ உங்களை வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்களா, உங்களுக்கு கோபம் எரிச்சல் வருதா, அவமானமாக இருக்குதா, நிந்தியா இருக்குதா, அழுகிறீங்களா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஊருக்கு போகணுமா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மதியானம் இந்த சமூக சேவை செஞ்சுட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் ரூமில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அந்த 2 காலும் இந்த குரக்கலையே என்ன சொல்லுவாங்கள்ல, நரம்பு ஏதோ ஒரு சத்து குறைவினால, விட்டமின் குறைவினால அந்த நரம்பை பிடிச்சி இழுக்கும் பார்த்தீங்களா, இந்த 2 காலும் அப்படியே இழுக்குது. 2 கால் அந்த நரம்பு, குதிகால் நரம்பு அப்படியே இழுக்குது. வலி தாங்கல, உயிர் போகுது எனக்கு. ஆண்டவரே, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையப்பா, பொது மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு தானப்பா வந்தேன், என் கால் நரம்பு இழுக்குது, தர அப்படியே மடக்குது காலை. உடனே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தின, ஆண்டவரே என்னப்பா, எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அந்த கால் மேலே என் கையை வச்சுக்கிட்டு இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். பிரியமானவர்களே, சிறு தலைவலியானாலும், பெரிய ஆப்ரேஷன் ஆனாலும், உங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைக்கு சுகமாகும், உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்கள் ஊழியத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நான் அதை அப்படி செய்கிறேன், ஆண்டவர்கிட்ட இருந்து நான் நன்மை பெறுகிறேன். என் கவலை மனைவி பிள்ளைகளை குறித்து கவலை, என் சபை மக்களை குறித்து கவலை, ஊழியத்தை குறித்து கவலை, எங்கள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சிகளை குறித்து கவலை, நான் ஊழியம் பண்ணுகிற இடத்துல இருக்கிற பொதுமக்களை குறித்து கவலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியர் பட்டணத்தில், எல்லா சபைகளையும் பற்றிய கவலை என்னை நெருக்குகிறது. இந்த கவலை நெருக்குங்க. கவலை ஒருத்தருக்கு ரொம்ப கவலையாம், ரொம்ப கவலையாம். அப்போ அவன் மனைவி சொல்கிறாளாம், என்னங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, போங்க போயிட்டு மீன் மார்க்கெட்டு போயிட்டு மீன் வாங்கிட்டு வாங்க
சும்மா என்னமோ கப்பல் கவிழ்ந்தது மாதிரி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஏதோ பிரம பிடிச்சது மாதிரி வெறிக்க பார்த்துக்கிட்டீங்களா? போங்க, போயிட்டு கடையில் போய் மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பையை கொடுத்து பணத்தை கொடுத்து புருஷனை அனுப்புகிறான். அதை மார்க்கெட்டுக்கு போய் சரி மீன் வாங்கன்னு போனால் அங்கே எல்லா கடையிலும் கவலைங்கிற ஒரு மீன் இருந்துச்சா. இல்லை, ஏற்கனவே இவருக்கு கவலை. பொண்டாட்டி சொல்லி அனுப்பிச்சாலே சரி நல்ல ஒரு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டால் மீன் மார்க்கெட்டில் இருக்கிற மீனுக்கு பேர் கவலையா. இல்லை, சும்மா உங்களை சிரிக்கிறதுக்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், கவலைப்பட வேண்டான்னு நான் சொல்ல. வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை கொடுத்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த கவலை ஆண்டவர் மாற்றுவார், அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், அந்த இழப்பை ஆண்டவர் சரி கட்டுவார். அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நீ ஏன் தூக்கி சுமக்கிற? எவ்வளோ நாள் சுமப்பா இந்த உன் புருஷன் கவலையை, உன் மனைவி கவலையை, உங்கள் அம்மா கவலையை, உன் வாழ்க்கை கவலையை? ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா காட்டுக்கு போய் விறகு வெட்டி அந்த விறகை பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் டீ கடையில் கொடுத்து அதிலிருந்து வருகிற பணத்தில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். இதுதான் அந்த அம்மாவுடைய தொழில். காலையிலே காட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இந்த காட்டு கருவேல முள் அந்த விறகெல்லாம் வெட்டி கொண்டு அதை தலையில் சுமந்து கொண்டு ஊருக்குள்ளே கொண்டாந்து அந்த விற்பனை செய்கிறவர் தான். அந்த ஊரில் அதுதான் அவங்களுக்கு வருமானம். இப்படி தான் அவங்க வாழ்க்கை நடந்து கொண்டிருந்ததான். வயசாயிடுச்சு. அவங்க முந்தானையை அப்படியே சுருட்டி இது மேலே வச்சு அந்த விறகை அப்படியே சுமந்துக்கிட்டே வர்றாங்க. அப்படியே வேத்து ஊற்றுது, மூச்சு வாங்குது. அப்போ அந்த வழியாக கட்ட வண்டி, மாட்டு வண்டி சொல்லுவாங்களா, கட்ட வண்டி மாட்டு வண்டி, அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு வர்றார். அப்போ இந்த அம்மா விறகு சுமந்து கொண்டு மூச்சு வாங்கி வேர்த்து வருகிறத பார்த்துட்டு அந்த மாட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த அம்மா கிட்ட அவர் சொன்னார், அம்மா நீ போகிற ஊர் வழியாகத்தான் என்னுடைய வண்டியை நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். என் வண்டி ஃப்ரீயாக எம்டியாக தான் வெறுமையாக இருக்குது. அதனால் உன்னை உன் வீட்டில் இறக்கி விட்டுறேன், வண்டியில் கொஞ்சம் ஏறிக்கோ அப்படின்னு அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் நல்ல மனசோடு கூட அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கிறார். உடனே அந்த அம்மா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் ஏறி உட்காந்துச்சு. நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷன் வண்டி ஓட்டுறவர் நல்ல எண்ணம். அந்த அம்மா கொண்டு போய் போகும்போது இறக்கி விட்டுலாமே பாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கொண்டே இருக்கிற பொழுது அந்த வண்டி ஓட்டுற ஒரு காதில் ஒரு சத்தம் கேட்குது. பாம்பு சத்தம் இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது உசு உசுன்னு மூச்சு விடுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் இந்த வண்டியிலேருந்து இப்படி திரும்பி பார்த்துருக்கிறாரு. அதிர்ச்சி ஆயிட்டார், ஷாக் ஆயிட்டார். என்ன நடந்திருக்கும் உங்களால் யூகிக்க முடியுதா? என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் செய்கிறோம். என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த அம்மா தலையில் ஒரு 25 கிலோ விறகை தூக்கிட்டு போகிறாங்களே. இப்போ வண்டி வந்துச்சுல்ல, இப்போ என்ன பண்ணணும்? இந்த அம்மா அந்த விறகை வண்டியில் போட்டுட்டு அழகாக உட்காந்துருக்கலாம். இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது? பைத்தியக்காரத்தனமாக வண்டியில் ஏறி உட்காந்து விறகையும் சுமந்துக்கிட்டு வருது. அப்போ தலை மேலே அந்த விறகு இருந்தால் மூச்சு வாங்குமா? வாங்கும். வேர்த்து கொட்டுமா? வேர்த்து கொட்டும். இந்த மாட்டு வண்டிக்காரை பார்த்துட்டு, அடி பாவி, வண்டி ஒன்று சுமக்கும் போது
உன் தலையில் இருக்கிற விறக பாரத்தை அந்த வண்டி சுமக்காதா? ஏன் நீ தலையில் அந்த விறக சுமந்துக்கிட்டு வர்ற? அதுக்கு தான் வண்டி இருக்குதே. அந்த வண்டி மேலே அந்த பாரத்தை போட்டுற வேண்டிட்டு நீ ஃப்ரீயா இருக்கலாமே. இப்படி மூச்சு வாங்குதே, என்னம்மா இப்படி பண்றியம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அந்த வண்டிக்காரர் கேட்குறாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரர்கள் எப்படி தெரியுமா, நம்மளுடைய கவலைகளை, நம்முடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு இரட்சகர் இயேசு இருந்தால் கூட நாம் வேதத்தில் சொல்லுகிறது 1 பேதுருல, உன் பாரத்தையெல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ஆனால் நம்ம தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். என் குடும்பம், என் புருஷன், என் மனைவி, என் புள்ள. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் உலாவி உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாய் இருப்பீர்கள். உன்னுடைய பாரத்தை என் மேல வைத்திரு, தூக்கி சுமக்காத. ஆண்டவர் எதுக்கு இருக்கிறார்? நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு தான் இருக்கிறார். இன்னைக்கு கூட சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா மனசுல? இந்த மனசு பயப்படாத. ஜபத்தோடு, வேண்டுதலோடு, சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்து. பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:4 சொல்லுது, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை சந்தோஷம். கவலைப்பட்டீங்கன்னா ஒரு மழை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன பண்ண போறோம் கவலைப்பட்டு? நடக்கிறது நடக்கும். நல்லா கவனிங்க. என்ன 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 பண்ண போறோம் கவலைப்பட்டு? நடக்கிறது நடக்குங்க. அதுக்கு ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறது. தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. நடக்கிறது நடந்தானே ஆகும். நம்ம ஜாக்கிரதையா இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவர் பார்த்துக்குவார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு அன்பானவர்களே, 3 பி. பி பி சொல்ல பி, இங்கிலீஷ் லெட்டர் பி. 3 பி. 1 பிரைசிங், ஸ்தோத்திரம். 2வது பிரேயிங், ஜெபம். 3வது பெட்டிஷன், விண்ணப்பம். வருதா? பி பி பி. ட்ரிபிள் பி, பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ்ஸில் பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டுக்கல, அதேமாரி பி பி பி. பி 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 அந்த பிபி இல்லை. ஃபர்ஸ்ட் பி, பிரைஸ் யுவர் காட். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. 2வது பி, பிரேயிங் டு யுவர் காட். உன் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணு. 3வது பி, புட் யுவர் பெட்டிஷன் டு யுவர் காட். உன் விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்து. நான் ஒரு விசுவாசத்தில் சொல்றேன், ட்ரிபிள் பி, பி கியூப்டு. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனப்படுத்துங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா 10ஆம் அதிகாரம். அங்கே ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் உங்களை இரவு நேரத்துக்கு சாப்பிடவும் குடும்ப ஜெபத்துக்கும் கொஞ்சம் நேரம் செல்ஃபோனில் பார்த்து பேசிட்டு தூங்க போகிறதுக்கும் நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் அங்கே 38வது வசனம் முதல் 42 வசனம். வேற யாரும் இல்லை, மார்த்தாள் தான். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ
பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். புரியுதுங்களா? அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு அந்த வீட்டுக்கு வர்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டில். இயேசு அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. மரியாள் இயேசுவின் பாதத்தில் காலில் உட்காந்து இயேசுவோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மார்த்தாள் என்ன பண்ணுறா? இயேசுவை உட்கார வச்சுட்டு வீட்டில் வேலை செய்கிறான். வேலை செஞ்சது மட்டுமல்ல, இயேசுவை கவலைப்படுன்றா. இயேசுவை நீங்களும் கவலைப்படுங்கப்பா. இயேசுவே கவலைப்படாதன்றாரு. இவங்க போய் இயேசுவை கவலைப்பட்டு, நம்ம ஆட்கதுமா அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுக்குறவங்க, வாத்தியாருக்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. போதகருக்கே நம்ம ஆட்கள் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியும். நிறைய விசுவாசங்கள் பழுத்த பழம் அப்படின்னு நினைப்பு, பிஞ்சிலே பழுத்தது. எங்கள் சபையில் கூட ஒரு சில பேர் இருக்கிறாங்க, பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வர்ற? எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நிறைய விசுவாசிகள் அப்படிதான் சில ஊழியக்காரங்களை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, உனக்கு சத்தியம் தெரியுமா? சரி, நான் அதுக்கெல்லாம் போகல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் முடிக்க விரும்புகிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தி அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பிரதர், பிரதர், சிஸ்டர், ஊழியக்கார ஐயா, நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ கவலைப்பட்டினா உன் உடம்பு தான் வீணா போகும். என்ன சார், கவலைப்படாமல் இருக்க முடியுமா சார்? நான் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, கவலைப்படாமல் இருக்க முடியுமா? பொண்டாட்டியாச்சே, பிள்ளையாச்சே, வாழ்க்கையாச்சே, சபையாச்சே, ஊழியமாச்சே, இவ்வளோ பெரிய வியாதி வந்திருக்குது, கவலைப்படாமல் இருக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போற? இப்படியே கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு சோறு திங்காம தூங்காம என்ன பண்ண போற? வானத்துக்கு ஏறி போய் ஏதாச்சும் பண்ணிடுவியா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கும். நான் கவலைப்படுறதுனால என்ன பண்ண முடியும்? கவலை ஜபத்தை கூட தடை பண்ணும். ஊழியக்காரராக இருக்கட்டும், ஊழியக்கார அம்மாவாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கவலை நம்முடைய, அதனால தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லப்படுறது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு, வேண்டுதல் பண்ணு. அப்பொழுது உன் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். விளங்குதா? கவலைப்படுவீங்களா? இனிமே அவன் திட்டான், இவன் திட்டான், கவலைப்படுவீங்களா? சரி, 39வது நாள் வெற்றிகரமாக இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம். நேரலையில் காத்திருந்த உங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கவலைப்பட்டீங்கன்னா தேவனுக்கு தெரியப்படுத்தும். கவலையை வச்சுக்கிட்டே மனசில் இந்த விறகு சுமக்கிற அம்மா மாதிரி கவலையை மனசுலேயே வச்சுங்க, கொட்டி தீர்த்துருங்க. ஆண்டவர்கிட்ட அழுது ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க. அவர் உங்களுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி
உங்களை ஃப்ரீ பண்ணுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, சோமனுமா? உங்கள் கவலை மாறப்போகுது, உங்கள் கவலை தீரப்போகுது, உங்கள் கவலை ஓட போகுது. இப்போ இயேசுவினிடத்தில் தெரியப்படுத்துங்க. என்ன கவலை? எத்தனை கவலை? தலைக்கு மேலே கவலை, 1008 பிரச்சனை. அதை ஏன் கேட்குற? எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சோமனுமா? சபையே சோமனுமா? சரி. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு உன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ற வார்த்தையின்படியா இந்த நேரலையில் இணைந்திருக்கிற என்னுடைய சபை விசுவாச மக்கள், ஊழியக்காரர்கள், மற்ற மக்களுக்காக செபிக்கிற எப்படியோ ஒரு வகை கவலை மனுஷனை ஆட்டி படைக்குது. தூங்க முடியல, சாப்பிட முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, வேலையை பார்க்க முடியல, ஊழியம் பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி அந்த கவலை ஆட்டி படைக்குது. ஆனாலும் இயேசுவே உம்முடைய வார்த்தையினால பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவனை கனம் பண்ணுங்கள். பிரைஸ் பீஸ் கியூப்டு ட்ரிபிள் பி, praising your God, praying your God, put the petition to your God. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லாம் சுமூகமாக அமையும். ஆண்டவரே, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக என் ஜனங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த கவலைகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறட்டும். என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பாதையை தொடங்கும். இரவும் பகலும் பாதுகாத்துக்கும். வியாதி, வறுமை, தரித்திரம், இந்த கொரோனா வைரஸ், கிருமி, வாதை, கொள்ளை நோய் எனக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு, என் தாய் தகப்பனுக்கும், என் உடன் பிறந்த சகோதரிகள் குடும்பத்துக்கும், என் திருச்சபை விசுவாசிகளுடைய குடும்பத்திற்கும், பங்காளர்கள், வாசகர்கள், வியாபாரி குடும்பத்திற்கும், எனக்கு அன்பாயிருக்கிற ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வராதபடிக்கு பாதுகாத்து, மருத்துவர்கள், நர்ஸ், தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசியலில் இருக்கிற முக்கியமானவர்கள், இந்த பொதுநல சேவைகளை செய்கிறவர்கள் என எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பன்கன், பொறாமை, எரிச்சல், அசுத்தாவிகள், பில்லி, சூனிய, மாந்திரிக செய்வனை, கட்டுகள், வறுமை, ஏழ்மை, தரித்திரம், பாவ சாப அணுகாதபடி எனக்கு எதிரடியாகவும் கட்டளையால் எனக்கு விரோதமாகவும் பிறப்பிக்கப்பட்ட கையெழுத்தை குலைத்து அவைகள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாய் அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று இயேசுவே நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி இந்த கவலையெல்லாம் எங்களை விட்டு எடுத்து ஆவி, ஆத்துமா, சரீர தூய்மைப்படுத்து. நாளை காலையில் கிருபையினால் சுகபலத்தோடு எங்கள் எல்லாரையும் எடுப்போம். மீண்டும் நம்முடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எங்களை பயன்படுது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படக்கூடாது இல்லையா? சாப்பிடுங்க. நாளைக்கு சந்திப்போம். சீனிவாசன், மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பா. தம்பி சுரேஷ், தேவதர்ஷினி, சாமேச, கோமதி, விமலா, திவ்யா மற்றும் பரிசுத்தவான்கள் யாவருக்காகவும்
இயேசுவோடு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.